ஒத்துப்பாங்க. சரி டீம் எப்படி ஒத்து போதோ அது கூட நம்ம பண்ணிடலான்ற மாதிரி பாரு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. சரின்னு ஒத்துக்குவாங்க. அப்போ இவங்க இதை பேசிட்டு இருக்கும்போது நம்ம பிக் பாஸ் சும்மா இருப்பாரா? இவங்க வந்து மதியானத்துக்கு ரவா கஞ்சி வச்சலாம், இல்லை பேருக்கு ஏதோ ஒரு சமையல செஞ்சிடலான்ற மாதிரி ஆர்குமெண்ட் பண்ணிருக்கும் போது சிக்கனை கொடுத்து அனுப்புறாரு, 2 கிலோ சிக்கன். இந்த சிக்கன் உள்ள வந்தது யாருக்குமே வெளியில தெரியாது. இந்த கிச்சன் டீமுக்கு தெரியாது. மற்ற 2 டீமும், அதுவும் இந்த அரோரா கேட்டேன், அது ரொம்ப முக்கியமா நான் கேட்கிறேன். அந்த அரோரா கிச்சன் சாப்பிடாம அதே நேத்தா அந்த மக்கள் டொப்பமைன் கிடைக்க மாட்டாது. அந்த மக்கள் இஷ்டமானது கிடைச்சாதான் டொப்பமைன் கிடைக்கும். அட்டென்ஷன் சீக்கிங் கிடைச்சாதான் டொப்பமைன் கிடைக்கும். சிக்கன் கிடைக்கலன்னு டொப்பமைன் கிடைக்கல. மற்றவங்களை இரிட்டேட் பார்த்து அதுல வர சந்தோஷம் தான் அவங்களுக்கு சாடிஸ்ட் தான். அந்த சாடிசம்க்கு தான் அவங்களுக்கு அந்த டொப்பமைன் தேவைப்படுதுன்ற இடத்துல அப்படியே அந்த சிக்கனை கேட்டோடனே வந்து கொடுத்து விட்டாராமா பிக் பாஸ். அப்படியே 2 கிலோ சிக்கன் கேட்டோன்னே எல்லாம் கொண்டாடுறாங்க அரோராவை. அப்போ அரோரா கேட்டோன்னே வந்துருச்சா எனக்கு தெரியல. இந்த சீசன் மாயா வந்து அரோராவா இருக்காங்களா விக்ரமா இருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. பார்க்கணும். இது இப்படியே தான் போச்சுன்னா டாக்ஸிக்ன்ற தவிர வேற வழியில. அப்போ வந்து அரோரா கேட்டோன்னே கொடுக்கறது அப்படின்னும் போது பிக் பாஸ் இப்படியே சொல்லிவிடுவீங்க அரோரா கிட்ட அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. எல்லாரும் தான் காஞ்சி போயிருக்காங்க. அதுனும் அந்த பொண்ணு நேற்று ஒரு டான்ஸ் ஆடிடுச்சாமா. உடனே அதுக்கு இப்படி பண்ணுவீங்களா? அப்போ 5 வாரம் 6 வாரமா எங்க பாரு பண்ணிட்டு இருக்கேன். அவளை அடின்னு அடிச்சதை தவிர வேற என்ன கீச்சிங்கன்னு தெரியல. அப்புறம் எப்போ வெளில துரத்த போறீங்கன்னு தெரியல ஒரு பக்கம். அப்போ அப்படி இருக்கிற பட்சம் சிக்கன் வந்து இவங்க வந்து சிக்கன்ல கிரேவி வேணும், அப்புறம் வந்து அது என்னது கட்லெட் வேணும் அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்காங்க. வெளில வந்து சாண்ட்ரா தெளிவாக கனிக்கிட்ட சொல்லிடுறாங்க, இங்க ரசம் தான் இன்னைக்கு வைக்கணும் அப்படிங்கறத தெளிவாக டிசைட் பண்ணிடுறாங்க. பெருசா எதுவும் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி. இங்க பேசுறதா உள்ள போய் மாத்தி பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி கனி கிட்டத்தட்ட ரூல்ஸ் போடுற மாதிரி தான். ஸ்கேல் வச்சு மிரட்டுற மாதிரி தான் மிரட்டி உள்ள கூப்பிட்டு வராங்க. அவங்கள சரின்னு ஒரு வழியை ஒத்துக்கிறாங்க. என்னடா இவங்க கிட்ட தெரியாம மாட்டிக்கிட்டோமேன்ற மாதிரி. அங்க ஒன்றும் வேலைக்கு ஆகல. சாண்ட்ரா முன்னாடி திவ்யா முன்னாடி ஒன்றும் வந்து அங்க வேலைக்கு ஆகல. கனிக்கு ஃபர்ஸ்ட் மாதிரி அந்த ஸ்டாண்ட் எடுக்க முடியல, கிச்சன்ல அந்த பவர் எடுக்க முடியலங்கிறது அப்பட்டமா அவங்க முகத்துல தெரியுது. எடுக்கலான்னு காலைல ஆரம்பிச்சதும் டப்பால்னு பல்ப் வாங்கிருச்சு அவங்களுக்கு எதிராக அப்படின்னும் போது உள்ள வராங்க. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன்ல இந்த சிக்கன் இருக்கு அப்படின்னு சொன்னா எடுத்து ஃப்ரிட்ஜில் வை அப்படின்னா, அப்புறம் பாரு போய் அதை ஃப்ரிட்ஜில் வைக்கிறாங்க செய்றாங்க. அதுவும் ஃப்ரிட்ஜில் கொடுக்காத ஃப்ரீசரில் தூக்கி வச்சுன்னு ஒரு மாதிரி சொல்றாங்க. ஸோ இவங்களுக்கு சுத்தமாக செய்கிற ஐடியாவே இல்லை. அதை எடுத்து ரசம் தான் வைக்க போறோம், எதுவும் பண்ண போறது இல்லை, எடுத்து உள்ள வைக்க போறோம் அப்படி எடுத்து வச்சுறாங்க. கம்முன்னு கொஞ்ச நேரத்துக்கு உட்காந்துறாங்க கனி. இது ஒன்றாச்சு. அப்போ இந்த இடத்துல வந்துட்டு சிக்கனுக்கு செய்யலான்றது மாதிரி அது ஃப்ரீசரில் வைக்கிறது ஒன்று. இன்னொன்று என்னாச்சுன்னா சரி ஓகே அப்படியே செஞ்சாலும் அதை சிம்பிளாக செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, சும்மா ரொம்ப கிரேவி அப்படிலாம் இல்லாமல் வறுக்கிறது ஃப்ரை பண்ணுறது இல்லாமல் சும்மா ஓரளவுக்கு பாயில் பண்ணுறது செய்யறது அப்படிலாம் பண்ணலான்னும் போது இதில் இன்ட்ரெஸ்டிங்காக என்ன பண்ணலான்னும் போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெங்காயம் உரிக்கிறது பூண்டு உரிக்கிறது நடு ஹாலில் உட்கார வச்சு கீழே உட்காந்து உரிச்சு பூண்டு தூள் எல்லாம் அங்கங்கே போட்டுறாங்க. வெங்காயத்தூளில் முக்கியமாக பூண்டு தூள் போட்டுறாங்க. இதை பார்த்து டென்ஷன் ஆகிடுறாங்க விக்ரம் டீம். அது பூர்ணிமானா வீட்டில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த சீஃப் கெஸ்ட் இல்லை, பலமாக இருக்குது மரியாதை. ஓகேவா? அப்போ வந்து உரிக்கிறாங்க. இன்னும் விக்ரம் மற்றவங்க அந்த டீம் வந்து பார்த்துட்டு என்னென்ன கீழே உட்காந்து உரிக்கிறீங்களா, இப்படி உட்காந்து உரிக்கிறீங்களான்னா அது நாங்கள் உரிக்கிறோம், எங்களுக்கு வந்து தோல் பறகுது, நீங்கள் தானே கிளீனிங் டீம் பண்ணுங்கன்ற மாதிரி ட்ரிகர் பண்ணுறாங்க இவங்களும். அது ஒரு இடமா வந்து உட்காந்து உரிக்காமல் அது ஃபுல்லாக பரவுது செய்யுதுன்னும் போது கனியா அதுக்குள்ளே ஒத்துக்கிறாங்க. வேறு வழி இல்லை, அவங்க அதுக்குள்ளே சேர்ந்துட்டாங்கல்ல, அவங்களும் அதை செஞ்சு தான் ஆகணும் போது இது எல்லாமே சாண்ட்ரா பிளான் தான். ஆனால் பார்க்க போனால் என்ன பாரு தான் சாண்ட்ரா உசுப்பேத்தி பாருனால தான் இது நடக்குதுன்ற மாதிரி அவங்க கமருதீன் விக்ரம் எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சாண்ட்ரா தான் இதுக்கான மெயின் ரீசன். சாண்ட்ராவும் திவ்யாவும் தான் இதை பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பாரு ஃபர்ஸ்ட் மாதிரி தான் பாரு ஏதோ இப்போ நான் கேட்குறேன், பாரு டாஸ்க் ஆடும்போது மட்டும் இதை நம்ம கமெண்ட்ஸ்ல கூட போட்டுருந்தாங்க, பாரு டாஸ்க் ஆடும்போது மட்டும் பிரச்சனை பண்ணுவா செய்வா, எதையாவது பிரச்சனையை அவ கிளப்புவா அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்றீங்களா, கொடுக்குற டாஸ்க் ஒழுங்காவே செய்ய மாட்டானு. இப்போ சாண்ட்ரா அதே டாஸ்க் வந்துட்டு வேணும்னே பண்றது செய்யறது இல்லை இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணணும்னு செஞ்சா இப்போ மட்டும் அது எப்படி நல்லா இருக்கு ஜனங்களுக்கு எனக்கு புரியல. இப்போ சாண்ட்ரா கூட பாரு ஒத்து போறாங்க. எப்பயாவது அது ரிவர்ஸ் அடிச்சது அப்படின்னு சொல்லும் போது அப்ப திருப்பி சாண்ட்ரா தான் சரியாயிடுவாங்க. அப்ப திருப்பி பாருதான். அப்ப கனி கூட செய்யும் போதும் பாருதான் தப்பு, சாண்ட்ரா இதுவா பண்ணும் போதும் பாருதான் தப்பு. அப்ப கனி என்ன செஞ்சாலும் சரி, சாண்ட்ரா என்ன செஞ்சாலும் சரியா, அவங்கவுங்க அந்தந்த டாஸ்க்கு இல்லை அவங்கவுங்க புத்திக்கு ஏற்ற மாதிரி இல்லை அவங்கவுங்க ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி ஒன்று பிளான் பண்ணா அதையும் பாரு பண்ணா மட்டும் தப்பாகுது, கனி பண்ணா சரியாகுது குரூப்பிசம்குள்ள. இதே சாண்ட்ரா சீக்ரெட் டாஸ்க்ல இருந்து இப்போ இந்த மாதிரி டாஸ்க் இப்போ ஒழுங்கா சமைக்கிறதுனா சமைச்சிட்டு அவங்க பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க கொடுக்கல, அப்புறம் எதுக்கு செய்யணும் கம்முன்னு விட்டுறலாம்ல அப்படின்னு சொல்லி சாண்ட்ராவும் பண்ணியிருக்கலாம்ல. ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று பண்ணணும்னு சொல்லி அவங்க பண்ணும்போது அந்த ஷோ இன்ட்ரெஸ்டா இருக்குன்னா அப்போ சாண்ட்ரா கொடுத்த கிரெடிட்டை நீங்கள் நாளைக்கு பாருக்கும் கொடுக்கணும், இல்லை முன்னாடியே பாருக்குமே கொடுத்துருக்கணும்ன்றதான் என்னோட கேள்வியா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து அப்போ வந்து அந்த பூண்டெல்லாம் தோல்லாம் இருக்கும்போது இவங்க வந்து க்ளீன் பண்ண இப்படியே உட்காந்து உரிப்பீங்க ஃபுல்லாக அதுனா நம்ம க்ளீன் நீங்கள் தான் பண்ணோன்ற மாதிரி அது அவங்க சைட் பண்ணோன்னே இவங்க எங்கே க்ளீன் பண்ணுறாங்க கிளீனிங் டீம் சும்மா தொடப்பத்தை வச்சு 1008 வாட்டி மாப்பு 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 மாப்பு. அதுக்கப்புறம் வந்து அது என்ன அந்த சுபிக்ஷா வாயில் புருன்னு விடும், அது என்ன சொல்கிறது அந்த எச்ச துப்புற மாதிரி அது ஒன்று பண்ணுறது தான் இப்போல்லாம் ரொம்ப இரிட்டேட் ஆகுது லைவில் அதை பார்க்கறதுக்குள்ள. அப்படி தான் பண்ணுறீங்களே தவிர பெருசாக க்ளீனிங் ஒன்றும் பண்ணுறது இல்லை. அவங்க உங்களை பண்ண வைக்கணுன்றதுக்காகவே இரிட்டேட் பண்ணணுன்றதுக்காக கீழே உட்காந்து பூண்டு உரிக்கிறாங்க வெங்காயம் உரிக்கிறாங்க. உடனே வந்து பார்த்துட்டு நீங்கள் தானே என்டர்டெயின் பண்ண எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இதை செய்கிறோம், எப்படி இருந்தாலும் சமைக்கிறோம் செய்கிறோம், அதே நாங்கள் வேறு மாதிரி செய்கிறோம், இந்த மாதிரி பண்ண போகிறோம், நாங்கள் ஆடிக்கிட்டே சமைக்கிறோம் இல்லை கீழே உட்காந்து பூண்டு உரிக்கிறோம் என்னமோ பண்ணுறோம், இது எங்களோடது ஸ்ட்ராட்டஜின்ற மாதிரி அவங்க ஒன்று சொல்கிறாங்க. அப்போ வந்து பாடிக்கிட்டே அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 2 நாள் எதுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்கல, அவங்க வந்து வேலை செய்கிறாங்க ஆனால் எங்கேஜ் பண்ணல, வேலை செய்கிறாங்க பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு தானே சொல்கிறீங்க. இது எங்களோட பெர்ஃபார்மன்ஸ், நாங்கள் வேலையும் செய்கிறோம்
சமைக்கவும் செய்கிறோம். அதே சிக்கன் வந்து இப்போ உங்களுக்கு தானே செய்ய போகிறோம். பாயில் பண்ணுறோமோ இல்லைனா வந்து இது என்னது கிரேவி பண்ணுறோமோ, ஆனால் உங்களுக்காக தானே அந்த சிக்கன் செய்கிறோம். அதுக்காக தான் தோல் உரிக்கிறோம் பூண்டை, அதுக்காக தான் வெங்காயம் உரிக்கிறோம். அதனால கீழே உட்காந்து பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணணும். இவங்க கடுப்பு. ஏன்னா இவங்க பண்ண கிளீனிங் டிபார்ட்மெண்ட் தான் அந்த வேலையை செய்யணும். விக்ரம் ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லியிருப்பாரு 2 நாள் முன்னாடியே வந்து வேலை செய்யலைன்னு அவங்களுக்கு வந்து மார்க் குறைக்கலாமான்னு சொல்லி யாரோ சொல்லுவாங்க. சுபியோ யாரோ ரம்யாலாம் சொல்லும்போது இவங்க வந்து என்ன சொல்றாருன்னா, விக்ரம் அந்த பாயிண்ட்டை நம்ம எடுத்து வச்சோம்னா நம்மளும் பெருசாக அங்கே ஒன்றுமே செய்யலை, அது அவங்களும் நோண்டுவாங்க அப்படின்னு விக்ரம் சொல்லியிருப்பாரு. இதை எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. அப்போ அதனால் நம்ம அதுக்குள்ளே போக முடியாது. அப்படி வேலையே செய்யணும் நம்ம ஆரம்பித்தா நம்ம பெர்ஃபார்மே பண்ண முடியாது. 3 நாளும் வந்து அந்த கிளீனிங்கே தான் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்றத நல்லா தெளிவாக சொல்லும். அப்போது உனக்கு மட்டும் வந்து அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வேணும், நீ மட்டும் ஸ்கோர் பண்ணணும், நீ மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஆனால் கிச்சன் டீம் மட்டும் போய் தனித்தனியாக அவனுக்கு ஆம்லேட் வேணும், இவனுக்கு முட்டை தோசை வேணும், நேற்று பிரியாணி தாமே அது சொல்லி இதெல்லாம் பண்ணா அந்த டீம் அதையும் செய்யணும், பெர்ஃபார்மும் பண்ணணும், உங்களை எங்கேஜும் பண்ணணும்னு சொல்லி 2 டீமுமே சேர்ந்து அந்த கிச்சன் டீமுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்தீங்களே, அப்போ அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். 5 பேரும் நேற்று நல்ல எஃபோர்ட் போட்டாங்க. இதை சாண்ட்ராவும் தான் பேசுவாங்க. எல்லாரும் 5 பேரும் எஃபோர்ட் போட்டோம். பாருலும் அவ்வளோ பாத்திரம் தேய்ச்சா, அவ்வளோ எஃபோர்ட் நாங்கள் போட்டோம் போது நம்மளுக்காக அவங்க பாயிண்டே கொடுக்கலன்னா கனி நீங்கள் எப்படி அதை வந்து நம்ம டீமுக்காக பேசாமல் நீங்கள் திருப்பி காலைல சமைப்பீங்கன்றதும் அவங்க ஒரு ஆர்குமெண்ட் ஆகும். நான் ஏன் பேசணும், கேப்டன் தானே அதுக்காக பேசணும்னா, சரி நீங்கள் பேச வேணா கேப்டன் பேசணும். அப்போ இந்த டீமில் நடக்கிறது எடுத்துகிட்டு போய் நீ ஏமா விக்ரம் கிட்ட சொன்னேன் அப்படின்னு நம்மளுக்கு வந்து பின்னாடி கேமரா நம்மளுக்கு காமிச்ச விஷயங்களை பார்த்து நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு. ஆனா சேது சார் இதெல்லாம் கேட்பாரா வீக்கெண்ட்ல? அவருக்கு தான் எல்லா கேமரால இருக்கிறதும் தெரியும்ல. கேட்பாரா? கேட்க மாட்டார். அவர் வந்து பாரு விஷயத்த மட்டும் நோண்டி நோண்டி கேட்பாரு தவிர கனி விஷயத்தெல்லாம் கேட்க மாட்டாரு, சபரி கேட்க மாட்டாரு, விக்ரம் கேட்க மாட்டாரு. என்னத்தை கேட்பாருன்னா, அவர் வாங்கின சம்பளத்துக்கு மேல கத்துறதுக்கு டீம் என்ன சொல்றாங்களோ அதை கேட்பாரு. இல்ல இவர் ஃபேவரட் கண்டஸ்டன்ஸ் பிரச்சனை இருந்தா அதை மட்டும் கேட்பாரு. மற்ற பொதுவான விஷயம் எல்லாம் கேட்க மாட்டாரு. ஏன்னா இப்போ பிக் பாஸே 2 கிலோ சிக்கன் கொடுத்ததுல அரோராக்கு ஜாலரா போட்ட மாதிரி தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால வந்து நாங்கள் வந்து ஆடிக்ட்டு தோல் உரிக்கிறோம், பாடிக்ட்டு தோல் உரிக்கிறோம், என்னமோ பண்ணுறோம். அப்போ பாடிக்டே தோல் உரிச்சா அந்த பூண்டு உரிச்ச தோல் என்ன ஆகும், வீடு ஃபுல்லாக பறந்து அது ஆகும். அது வந்து நல்லா செம்மையாக இருந்தது அதெல்லாம் பார்க்கறதுக்கு. அவங்க வியானாவும் பாருவும் வந்து கை கோத்துக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு அவங்களும் எல்லாம் பண்ணிட்டுருப்பாங்க. இதுக்கு நடுவில் இது என்னாச்சுன்னா, இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொன்று பிக் பாஸ் இன்னொரு சிக்கன் கொடுத்தது மட்டும் பத்தாது, நீங்கள் சமைக்கிறீங்க சமைக்கலன்றதை மீறி இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரும் டாஸ்க்லேயே இருங்க, சீஃப் கெஸ்ட் வர போகிறாங்க வீட்டுக்குன்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி இவனுங்க கடுப்பில் இருக்கானுங்க, தோலெல்லாம் வீடெல்லாம் பறக்குது, க்ளீன் பண்ணணும். இவனுங்க தான் சோம்பேறி, க்ளீன் பண்ணாமல் வெறும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கானுங்க. தொடப்பத்தை மட்டும் பேருக்கு ஷோக்கு வச்சுக்கிட்டு அப்போ க்ளீன் பண்ணணும் போது சரி இப்போ பண்ணலனாலும் நைட்டு பண்ணிக்கலாம்னு ஒன்று வச்சிருப்பாங்க. டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணலாம், இல்லை ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு. சீஃப் கெஸ்ட் வராங்கன்னு டக்குன்னு க்ளீன் பண்ணி ஆகணும் வீடை. அப்போ உடனே பண்ணுன்னு இவங்க யாரும் பண்ண மாட்டாங்க. அப்போ நீங்கள் தானே பண்ணணும், நீங்கள் தானே க்ளீனிங் டீம் அப்படின்னு விட்டுருவாங்க. உடனே எல்லாருக்கும் அடுப்பாயிரும், இது என்ன அநியாயமாக இருக்கே, வீடுன்னு இப்படி பரப்பி வச்சிட்டிங்களே, இப்போ வந்து சீஃப் கெஸ்ட் யாராவது வந்தால் மானம் போகுமே, உங்களையும் தான் திட்டுவாங்க எங்களையும் தான் திட்டுவாங்க, எப்படி க்ளீன் பண்ணுறது, எங்களே இதெல்லாம் ஃபேரே இல்லை, அநியாயம் பண்ணுறீங்க அப்படின்னு விக்ரம் ஒரு பக்கம், கமருதீன் ஒரு பக்கம், அமித் ஒரு பக்கம் எல்லாம் கத்துவாங்க. அப்போ வந்து கமருதீன் வந்து சொல்வார், இதெல்லாம் சரியே இல்லை, இப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க, வீடுன்ற வீட்டில் இப்படியா பண்ணுவாங்க, இது மாதிரி இப்படியே ஹியூமனிட்டியாக தான் இப்படி நடந்துக்கிறீங்க, இப்போ யாராவது வீட்டுக்கு வந்தால் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அதுக்கு நாங்கள் நேற்று நீங்க தானே சொன்னீங்க பெர்ஃபார்ம் பண்ண சொல்லி, இது எங்களுக்கான பெர்ஃபார்மா, நாங்க வந்து ஆடிக்டிவோ பாடிக்டிவோ தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி பண்ணோம். இப்போ சீஃப் கெஸ்ட் வராங்கன்னா உங்களுக்கு தானே கிளீனிங் டிபார்ட்மெண்ட், நீங்க பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன சொல்லுவோமே, அதெல்லாம் இல்லை, இது இப்போ சீஃப் கெஸ்ட் வந்தால் எல்லாருக்கும் தானே அசிங்கம், சரி எல்லாருமே சேர்ந்து திட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க பண்ண போறது இல்லை, அவங்களுக்கு பண்ண முடியாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க தான் கிளீனிங் டிபார்ட்மெண்ட், அவங்க பண்ண முடியாதுன்னு சொல்ற இடத்துல இன்னொன்று மண்டைக்குள்ள என்ன ஒரு விக்ரம் மண்டைக்குள்ள நம்ம சொன்ன மாதிரி அவருக்கு தான் சீஃப் கெஸ்ட் வராங்கன்னா இன்னும் கொஞ்சம் அங்கே பெர்ஃபார்ம் பண்ணணும்னு வரும். பெர்ஃபார்ம் பண்ணணும்னு யோசிக்கிற இடத்துல பூண்டு தோலை எப்படி க்ளீன் பண்ணுறது? அப்போ வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தால் பெர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு ஒன்று குத்துதுன்னா, அப்போ அதே தானே கிச்சன் டீமுக்கும் இருக்கும். 2 நாள் அவங்க கிட்ட இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவங்க பெர்ஃபார்மும் பண்ணலை, வெறும் சமையல் மட்டும்தான் செஞ்சாங்க, கேட்டது மட்டும்தான் கொடுத்தாங்கன்னும் போது, அப்போ நீங்கள் பிளான் பண்ணி அந்த குரூப்பை செய்கிறீங்கன்னா அப்போ அந்த குரூப்புக்கு ஒரு கோவம் இல்லை இருக்கும்ல. அப்போ பொண்ணுங்க கோவம்லாம் ஒன்றா சேர்ந்தா என்ன ஆகுறது? இப்படி திலாம் டான்ஸ் தான் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு டான்ஸ் ஆடிட்டு அவங்க செம்மையாக இருந்ததுங்க. இன்னைக்கு சும்மா சொல்லக்கூடாது, அதெல்லாம் எவ்வளோ 1 ஹவரில் வரும்னு எனக்கு தெரியல. நான் கூட சீஃப் கெஸ்ட் வராங்கன்னா எல்லாருமா சேர்ந்து கண்டஸ்டன்ஸும் ஒன்றா சேர்ந்து வீடை க்ளீனாக வச்சுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா பிக் பாஸ் வந்து சொல்லிட்டாரு டாஸ்க்குள்ளே தான் இருக்க போறீங்க, அப்போ க்ளீனிங் டீம் தானே டாஸ்க் நீங்கள் செய்யணும், எங்கள் டாஸ்க்கை நாங்கள் வந்து ஃபன்னாக பண்ணி கீழே தோல் போட்டோம், க்ளீன் பண்ண வேண்டியது உங்கள் பிரச்சனை, நீங்கள் பண்ணாதீங்க, அது எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னு. ஐயோ இப்போ பண்ணலன்னா மானம் போயிருமேன்றது அவங்களுக்கு. அப்போ ஏன் இப்படி பண்ணீங்கன்ற கோவம் இந்த பக்கம் வருது. உடனே வந்துட்டு கமருதீன் இதான் சாக்குன்னு சொல்லி பார்வை கலாய்க்கிறது. அப்போ இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களே செஞ்சுருக்கீங்களே அப்படின்னும் போது என்னமோ சொன்னானே, இந்த மாதிரி வந்து உனக்கு சுடுத்தண்ணி கூட வைக்க தெரியாது, சமையலை பற்றி உனக்கு என்ன தெரியும், உனக்கு சுத்தமாக ஒன்றுமே தெரியாது, சுடுத்தண்ணி கூட வைக்க தெரியாதுன்னு இந்த டைமில் பார்வை கலாய்க்கிற மாதிரி அவன் ஒன்று சொல்கிறான். அவள் எதுவுமே 2 நாளாக சட்டே பண்ணுறதில்ல, அந்த கமருதினியும் அரோராவையும் நீங்களே பார்த்துருப்பீங்க. அவள் கம்முன்னு போயிட்டு அவள் ஏன்னா கூட டான்ஸ் ஆட போயிட்டான், நீ எப்படியோ ஒன்று கத்திக்கிட்டு போவான். ஏன்னா இவங்களாம் கிளீனிங் டீமா, இப்போ 2 டீம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க, இந்த ரம்யா டீமோ விக்ரம் டீமோ. இதில் வந்து பிரஜன் கிட்ட போய் இந்த இடத்துல தான் உருப்படியாக வந்து என்ன சொல்கிறது, சாண்ட்ரா வந்து பிரஜனுக்கு எதிராக கேம் ஆனதை நான் பார்த்தேன். என்னன்னா கேம் ஆனதுன்னு சொல்ல முடியாது, ஒரு ஃபன்னு
என்னன்னா இந்த இடத்துல பிரஜன் வந்து கேள்வி கேட்கணும் பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே வேற தலை வேற இல்ல. அவன் வந்து போய் வினோத் வேற போட்டு கொடுக்குறான். ஏன்னா உரிச்ச பூண்டே அங்கங்க போடுறாங்க. அப்ப தோலும் அங்கங்க வருது. உரிச்ச பூண்டு அந்த கார்பெட்ல விழுது. இப்படி இப்படி கசக்கிட்டு போடும்போது ஒரு சில தோலும் ஒரு சில உரிச்ச பூண்டை விழும்போது பிரஜன் ரூம் கிட்ட அந்த டீலக்ஸ் ரூம் கிட்டலாம் அங்கே போய் அவர் க்ளீன் பண்ணும்போது அங்கே போய் அவர் தலை மேலே இப்படி இப்படி போட்டோன்னே ஃபுல் பூண்டுலாம் கீழே விழுது, தோலும் விழுது சேர்ந்து. அப்போ அந்த உரிச்ச பூண்டுலாம் வந்து கீழே இருக்கிறத எடுத்துட்டு வந்துடுறாங்க சாண்ட்ரா. அதை பார்த்த வினோத் வந்து பாருங்க அவன் எஃப்ஜே கிட்ட தான், நீ தானே தலை கேளு பாரு, உரிச்ச பூண்டெல்லாம் கீழே அங்கங்கே விட்டு அதை அப்படியே எடுத்துட்டு வந்து சமைக்க போறாங்க, ஹைஜீனே இருக்க போதில்ல, நீ கேளு அப்படின்னும் போது பிரஜன் கிட்ட போயிட்டு அந்த மாதிரி பண்றாங்க சாண்ட்ரானா. இன்னும் எஃப்ஜே வந்து அவன் எங்க எவனுக்கா தைரியம் இருக்கு அவன் பிரஜன் கிட்ட போய் நிக்கிறதுக்கு, பலாருன்னு ஒன்று கொடுப்பானே எவனுக்கும் வாய் வரமாட்டேதாங்க. விக்ரம் கிட்டயும் வரமா, விக்ரமுக்கும் வரல, எஃப்ஜேக்கும் எவனுக்கும் வரல. அவன் பொண்டாட்டி செய்யறத அவன் ரசிக்கிறான். அவனுக்கு வந்து கேம் ஆடணுங்கிறத விடவும் பொண்டாட்டி பண்ற அளப்பறையெல்லாம் அவங்கள ரசிச்சிட்டு இருக்கான். அப்படி இருக்கிற பட்சத்துல அவன் வந்து பண்ணிட்டு பிரஜன் கிட்ட போய் தனியாக அந்த பூண்டெல்லாம் போட்டு நல்ல பூண்டு வரைக்கும் கையில் எடுத்துட்டு வந்து மிச்ச தோல்லாம் அவன் பொறுக்கிட்டு இருக்கான். இன்னும் எஃப்ஜே சொல்கிறான், அவர் தானே பொறுக்கிறாரு, பொறுக்கட்டும், அவர் பொண்டாட்டி போட்டால் தானே பொறுக்கட்டும்ன்ற மாதிரி அவன் சொல்கிறான். அப்போ இந்த சைடில் வந்து இவன் வினோத் வந்து அப்போ தான் ஹைஜீன் ரொம்ப முக்கியன்ற மாதிரி. அப்போ வந்து உடனே வந்து சொல்லிடுறான் எஃப்ஜே, நீங்கள் அந்த பூண்டெல்லாம் போடாது, இல்லை அதெல்லாம் போடல, அதெல்லாம் ட்ராஷில் போட்டாச்சுன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ அந்த இடத்துல ஹைஜீன் ரொம்ப முக்கியன்றதை மீறி வர கெஸ்ட்டுக்கு க்ளீனாக இல்லைங்கிறது ஒன்று இருக்குது. அப்போ பிரஜன் விழுந்து வேற எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறாரு. உடனே விக்ரம் சொல்கிறாரு, நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க, போ அதெல்லாம் க்ளீன் பண்ண வேணாம், வரவங்க கிட்ட நம்ம சொல்லிடலாம், அவங்கள நம்ம மாட்டி விட்டுலான்னு சொல்லி டாஸ்கே வந்து வெளியிலேருந்து ஆடியன்ஸ் வந்தால் இவங்க மாட்டி விட்டுருந்தோம், இவங்க தப்பாக டாஸ்க் ஆடுறாங்க, இல்லை இவங்க வந்து சரியான கண்டஸ்டன்ட் இல்லை, இவங்க டிசிப்ளின் இல்லைன்ற மாதிரி இந்த டாஸ்க். ஏப்பா அதுக்கு நீ உங்கள் டீமை பண்ணி கடகடன் இப்போ டாஸ்க்குள்ளே அவங்க ஒன்று பண்ணாங்க, டாஸ்க்குள்ளே நீங்கள் க்ளீன் பண்ணணும், டாஸ்க்கில் தான் இருக்கணும்னு பிக் பாஸ் சொல்லிட்டார். கடகடன் டீமை கோஆப்ரேட் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ண வேண்டியது தானே. பிரஜன் ஒரு பக்கம் க்ளீன் பண்ணுறான், கமருதீன் பண்ணுறான், அமித் கூட பண்ணுறாரு. இது நம்ம டாஸ்க்கு நம்ம பார்க்கறத விட வர கெஸ்ட்டுக்கு நம்ம பார்க்கணும், நம்ம செஞ்சிடலாம் அப்புறம் கூட பேசிக்கலாம் அப்படின்னு. ஆனால் இந்த விக்ரம் மட்டும் என்ன சொல்கிறான், இவனும் செய்ய மாட்டானா உடம்பு வணங்கி, ஏன்னா செய்ய முடியாது சாருக்கு தான், இவனும் செய்ய மாட்டானா மற்றவங்களையும் செய்ய விட மாட்டான். கேட்டால் சீஃப் கெஸ்ட் வந்து அசிங்கப்படலாம், எல்லாருமே சேர்ந்து அசிங்கப்படலாம், அவங்க தான் க்ளீன் பண்ணுறட்டு, அவங்க தான் அது மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லி அவங்கள மாட்டி விட்டுடலாம், போகட்டும் இப்படி அப்படிங்கிற மாதிரி. அந்த ஷோவோட எத்திக்ஸும் ஷோவோட டிக்னிட்டியே போனாலும் பரவாயில்ல, நீ இவனோட செல்ஃபிஷ்னஸும் ஆட்டிடியூட்னஸும் அங்கே வெளியில் வரும்போது அமித் பிரஜன்லாம் வந்து இல்லை அது சரியாக வராது, சீஃப் கெஸ்ட் வரும்போது இப்படி இருந்தால் சரியாக வராது, ஒன்று நம்ம க்ளீன் பண்ணிடணும், இல்லை ஏதோ ஒன்று பண்ணணும், மற்றது அப்படியே விட முடியாது, நம்மளும் தானே சேர்ந்து திட்டு வாங்கணுன்ற மாதிரி ஒன்று பண்ணோன்னே வேற வழியில் இவர் என்ன பண்ணுறாருன்னா பூண்டு தோல் அப்படியே டெக்கரேட் பண்ணிடுறாராம். அங்கங்கே இருக்கிற பூண்டெல்லாம் வச்சுட்டு பூண்டு வச்சு ஒரு பாட்டம் ரெடி பண்ணி வச்சிடலாம், அந்த மாதிரி பண்ணிடலாம் பிளான் பண்ணி. ஏன்டா வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சாக்காடா, என்ன சொல்லுவாங்களே ஆட தெரியாதவளுக்கு மேடை போனன்ற கதையா. உனக்கு வேலை செய்யல போயிச்சு, நீ 2 நாளாக ஸ்கிட்டுன்னு இருந்த பெர்ஃபார்மன்ஸ்னு உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. அதில் தான் நீ வேலையை செய்யாமல் மற்றவங்க மட்டும் செய்கிற வேலையை மட்டும் நல்லா வாங்கிட்டு சாப்பிட்டு நீ வந்து பெர்ஃபார்ம் பண்ணேன்னு சொல்கிறேன். அதை நீ பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான எனர்ஜி அவங்க செஞ்ச சமையல்லேருந்து தான் வந்துச்சுன்னு கொஞ்சம் நன்றி விசுவாசம் கூட உன் டீமுக்கும் இல்லை, இந்த ஆப்போசிட் ரம்யா டீமுக்கும் இல்லை. அப்போ நாங்கள் செஞ்சதுக்கு எங்களுக்கு ரெக்கக்னேஷன் கிடைக்கல, நாங்கள் இன்னைக்கு இப்படி தான் செய்வோம், என்ன வேணா நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. அதுக்கு பாரு திவ்யா எல்லாம் இந்த இடத்துல கனியம்மா தொலைஞ்சு போயிட்டாங்க. பெருசாக ஒன்றும் அவங்க பண்ணலை. ஏன்னா விக்ரம் வந்து கனியை வந்து ஏதோ ஒன்று பண்ணுவாங்க நினச்சா சாண்ட்ரா ஆடின ஆட்டத்துக்கு யாருக்கும் ஈடு கொடுக்கவே முடியல. பாரு இதுதான் சாக்குன்னு பாரு வேணவும் அவங்க சைடுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. திவ்யா கேட்கவே வேணாம், சாண்ட்ராவோட ஜால்ரா அப்படின்னும் போது எல்லாருக்கும் அப்படியே அள்ளு விடுது. ஆனால் செம்மையாக இருந்தது இது லைவ்ல பார்க்க. 2 நாள் டாஸ்க் போராக போனதுக்கு என்னங்க விக்ரம் ஸ்கிட்டு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு. இன்னைக்கு நடந்தது பாரு, இதுதான் ரியல் சம்பவம், இதுதான் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இது ஆக்சுவலி இந்த ஸ்கிட்டு அந்த தொடப்பத்தை வச்சு போட்டு அந்த சுபிக்ஷா புருன்னு பாடினதை விட்டுட்டு இதை 1 hourல காட்டணும், என்ன காட்டுவாங்களோ எனக்கு தெரியல. ஸோ இதுதான் ஆக்சுவலாக நடந்தது. ஸோ இதுக்கப்புறம் வந்து உள்ளே வச்சு அதாவது சீஃப் கெஸ்ட் வரப்போகிறாங்கன்னு மெயின் டோரையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. மற்ற இவங்க க்ளீன் பண்ணலை, கொஞ்சம் பண்ணவங்களே இவர் பண்ண விடலை. அப்போ வந்து அங்கங்கே இருக்கிறத வச்சு டெக்கரேட் பண்ணிடலாம், பாட்டு எழுதலாம். அதுக்கு ஒரு பாட்டு உட்காந்து திருப்பி எழுதுறாங்க, பூண்டுக்கு பாட்டு எழுதுறாங்களாமா, புத்திசாலிங்க பூண்டுக்கு பாட்டு எழுதுறாங்க. அப்புறம் வந்தது பார்த்தா நம்ம பூர்ணிமா வராங்க. பூர்ணிமாவை உள்ளே விட்டு நம்ம 2 நாள் முன்னாடி தான் வீடியோவில் கூட பேசியிருப்போம் மாயா பூர்ணிமா பற்றி. ஸோ பூர்ணிமாவை உள்ளே விட்டு இந்த சீசனுக்கு என்ன மெசேஜை பிக் பாஸ் சொல்கிறாருன்னு எனக்கு புரியல. இது டாக்ஸிக்காக போகுதுன்னு வெளில சொல்கிற இடத்துல டாக்ஸிக்காக போன பூர்ணிமாவே உள்ளே விட்டு மாயாவை பற்றி பேச வச்சு இதெல்லாம் சொல்கிற இடத்துல உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸ்க்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குறாங்களா, இல்லை இந்த ஷோ இப்படி தான் போகும், அப்போ 2 கேர்ள்ஸ் வச்சு தான் இந்த ஷோ டாக்ஸிக்காக போச்சுன்னா இப்போ நீங்கள் பார்வை டாக்ஸிக்னு சொன்னாலும் இல்லை சாண்ட்ராவை டாக்ஸிக்னு சொன்னாலும் இல்லை இந்த ஷோவே டாக்ஸிக்னு சொன்னாலும் நாங்கள் இந்த ஆங்கிளில் தாண்டா இதை கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்ல வராங்களா அப்படிங்கிறது தெரியல. இல்லை விக்ரமும் டாக்ஸிக், என்னென்னா விக்ரம்கெல்லாம் எல்லாருக்கும் அப்ரிசியேஷன் ரொம்ப. ஏன்னா
ஹோட்டல் டாஸ்கில் உள்ளே வந்தப்போ நீங்கள் கேமே ஆடலை சரியா இல்லைன்னு அவங்க கழுவி ஊற்றுனாங்க. ஹோட்டல் டாஸ்க்லையும் சரி, வைல்டு கார்டு உள்ளே வந்தப்போ சரி. ஆனால் பூர்ணிமா வந்து சொன்னதை பார்த்தா அப்படியே உல்ட்டாவாக அப்படி ஒரு அப்ரிசியேஷன், கண்டஸ்டன்ஸ்க்கெல்லாம் அப்படியே ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குற பேச்சு சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்ல வராங்க டீமுன்றது எனக்கு சரியாக புரியலை. அதுவும் ஃபர்ஸ்ட் அப்ரிசியேஷன் பாருக்கு போச்சுன்றதை மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது. எல்லாரும் செம்மையாக கேம் விளையாடுறீங்க, செம்ம கேமஸாக இருக்கீங்க அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மற்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுகிறேன். இது லாங்காக போயிடுச்சு. பூர்ணிமாவால் ஒரு ஆப்பு வச்சார் கண்டஸ்டன்ஸ்க்கு. என்ன சொல்கிறது, பூர்ணிமா ரூபத்தில் பிக் பாஸ் வந்து கண்டஸ்டன்ஸுக்கு ஆப் வச்சார், முக்கியமாக விக்ரம்க்கு வச்சார். அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பேசலாம். தேங்க்யூ.